இப்போ ரீசெண்டா முதலமைச்சர் விஜய் சார் நார்வேல நடந்த செஸ் போட்டியில வின் பண்ண பிரக்யானந்தாவை கூப்பிட்டு பாராட்டி அவருக்கு 50 லேக் கேஷும் கொடுத்துருப்பாரு. அப்புறம் செஸ் போர்டு எடுத்துட்டு வர சொல்லி விஜய் சாரும் பிரக்யானந்தாவும் செஸ் விளையாண்டுருப்பாங்க. அதுல பிரக்யானந்தா வின் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி பிரக்யானந்தா கூட செஸ் விளையாடணும்னு சொல்லி விஜய் சார் முன்னாடியே முடிவு பண்ணியிருந்ததுனால அவரு வீட்ல இருந்தே செஸ் போர்டு எடுத்துட்டு வந்திருப்பாரு. அத அங்க அலுவலகத்துல இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அந்த போர்டை எடுக்க சொல்லியிருப்பாரு. அத இந்த டிஎம்கே ஐடி விங்ஸ்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இத அப்படியே உல்டாவா மாத்தி எப்படி ரீல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அவங்களே தான் போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஸோ எடுத்துட்டு அவங்க டேபிள்லேயே தான் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு செட்டப் பண்ணி விளையாட ஆரம்பிச்சோம். டக்குன்னு சிஎம்ஏ யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. யாருக்குமே தெரியாது. பாத்தீங்களா எப்படி திரிச்சு தப்பா போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஆனா இத நம்ம விர்ச்சுவல் வாரியர் சும்மா விடுவாங்களா? உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு அதோட உண்மையான வீடியோ என்னன்றத இப்ப பாருங்க. விளையாடலாம் சார். இல்லைங்க உடனே உள்ள போர்டு வச்சிருந்தாங்க. அவங்களே எடுத்துட்டு வந்தாங்களா எனக்கு தெரியல. அவங்களே எடுத்துட்டு வந்தாங்களா எனக்கு தெரியல. அவங்களே எடுத்துட்டு வந்தாங்களா எனக்கு பாத்தீங்களா, இந்த டிஎம்கே ஐடி விங்ஸ் பசங்க டிவிகேவை எப்படிலாம் தப்பா காட்டியிருக்காங்கன்னு பாருங்க. இதே இத டிவிகே பசங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள எப்படி பேசியிருப்பாங்க? முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது சொல்றாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட நான் கேட்கிறேன், ஏன்பா விர்ச்சுவல் வாரியர்ஸ்களா உங்களுக்கு மண்டையில எதனா இருக்குதா? பாத்தீங்களா, மண்டையில ஏதாவது இருக்கா? தற்குறிங்க இப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆனா இப்ப இந்த ஐடி விங்ஸ் பசங்க தான் தற்குறிங்க மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க. இந்த வீடியோ போட்டதுக்கு மெயின் ரீசன் டிவிகே காரங்களை தப்பா நினைச்சிடக்கூடாது, அதுக்காக தான் போட்டேன். ஐடி விங்ஸ் பசங்க திரிச்சு பேசின வீடியோவை நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் பசங்க உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க.